17/12/2025 தனலட்சுமி டிஎல் 31க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், ஸ்ரீசக்தி கம்பெனி 498க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 5 8 கொடுத்துருந்தோம். சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4 கொடுத்துருந்தோம். சரிங்களா? 9 பி போர்டில் கரெக்டாக வச்சுருக்கோம். மேலேயும் 4 கீழேயும் 4, 9 அப்படியே வந்திருக்குது. இந்த 0 வந்து டி போர்டுக்கு போயிடுச்சு, ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? 4D இப்படி தான் வந்திருக்கு. 0 4 9 4. ஓகேங்களா? நம்ம 0 9லாம் கொடுத்துருந்தோம். ஒரு ஸ்டெப்பு 0 மேலே போனதுனால 0 9 இப்படி வந்துருச்சு. ஓகேங்களா? ஆனால் டபுள்ஸ் வந்துருக்குது. 4ஆம் நம்பர் டபுள்ஸாக வரணும் தான், அது கரெக்டாக 4ஆம் நம்பர் வந்திருக்குது. 9 அப்படியே வச்சு 4 9 4 ரிசல்ட்டு அப்படி வந்திருக்குது. ஓகேங்களா? 4 டபுள்ஸ் வரணும், 9 பி போர்டில் வரணும். அதை அப்படியே நிறுத்தி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? மற்றபடி இதில் நம்மளுக்கு 0 9 0 1 மேலே போச்சு. 9 6 ஒரு இன்னும் திருப்பி எப்படி வேணாலும் அடிப்பாங்க, அது மேட்ரு கிடையாது. சரிங்களா? நம்மளுக்கு இந்த டபுள்ஸ் சொல்லியிருந்தோம், டபுள்ஸ் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சுது. ஏன்னா நம்மளுக்கு 38ங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? ஒரு பவர் நம்பர் கிடச்சினாலே ஏதோ ஒன்று டபுள்ஸ் அடிக்கணும், இல்லை பவர் வச்சு அடிக்கணும். ஆனால் ரிசல்ட்டு பவரும் வந்திருக்குது, டபுள்ஸும் வந்திருக்குது. இதுதான் கான்செப்ட்டு. அதனால தான் நான் இந்த மாதிரி பவர் நம்பர் கிடச்சினாலே டபுள்ஸ் வருங்கிறதுல கொஞ்சம் உறுதியாக சொல்லுவேன். அது கரெக்டாக வந்திருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம கொடுக்குற இந்த 6 நம்பர் கான்செப்ட் வந்து மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆகும். அந்த பேட்டர்ன் மாறும்போது அதில் இருக்கிற நம்பர் இல்லாமல் இந்த 6 நம்பர் இல்லாமல் 4 நம்பர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து எடுத்து அடிப்பாங்க. அது நேற்றுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் எல்லா நாளும் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் அந்த மாதிரி போகும். மற்றபடி இந்த 6 நம்பரில் 2 நம்பரோ 3 நம்பரோ 1 நம்பரோ எடுத்து தான் விளையாடுறாங்க. நல்லா பேட்டர்ன்லாம் செக்அப் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால் இதில் ஒரு நாள் மிஸ் ஆகிறதெல்லாம் உண்டு. சரிங்களா? எல்லாமே கரெக்டாக இருந்துடாது. இருந்தாலும் நம்மளுக்கு டபுள் 4ங்கிறது வின்னிங் வந்திருக்கு. ஏசியில் பி போர்டில் 9 கரெக்டாக வந்திருக்கு. 4 9 4 ரிசல்ட்டு. ஓகேங்களா? நாளைக்கு உண்டான கணக்கு பார்த்துக்கலாம். சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு மெத்தட் தான். சரிங்களா? ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி, நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் நல்லபடியாக வாங்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு தனலட்சுமி கம்பெனி ஆல் போட பொறுத்த வரைக்கும் 1 8 சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருக்கேன். 1க்கு பவர் 6, 8க்கு பவர் 3, 5க்கு பவர் 0. போர்டில் நான் 5 வைக்கலை. சப்போஸ் இந்த 5 வரலன்னா, 0 வரலன்னா 5 வரலாம். 5 வந்துச்சுன்னா பி போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாங்க. சரிங்களா? கான்செப்ட் அதான். சரிங்களா? 8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏ போர்டுக்கும் போகிற மாதிரி இருக்குது, பி போர்டுக்கும் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? 3 டிஜிட்டலில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அந்த மாதிரி தான் பி போர்டுக்கும் வரலாம், இல்லைனா ஏ போர்டிலே வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டுக்கும் கொஞ்சம் 8ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? அதனால் நம்ம வெளியில் வச்சுருக்கோம். ஏ போர்டா சி போர்டாங்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு. சரிங்களா? 3ம் அதே மாதிரி தான். ஒன்று ஏ போர்டில் அடிக்கணும், இல்லை சி போர்டுக்கு வந்துடணும் 3. சரிங்களா? ஏன்னா இங்கே 3 டிஜிட்டல்னு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். 3 3 ஏ போர்டா இல்லை சி போர்டா. 5 பொறுத்த வரைக்கும் 2 போர்டு தான். 1 பி போர்டு இல்லை சி போர்டு, இதில் தான் இருக்கும் 5. சரிங்களா? 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏ போர்டாக இருக்கணும், இல்லை சி போர்டாக இருக்கணும் கண்டிப்பாக. 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி ஏ போர்டுலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்ல போனால் ஏ போர்டுலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது 6ஆம் நம்பர். சரிங்களா? பி போர்டா ஏ போர்டா 6ஆம் நம்பர். சரிங்களா? 7 2 பொறுத்த வரைக்கும் அது பி போர்டுக்கு தானே வரணும். சரிங்களா? 7 2 பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு தான் வரணும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏபிபிசிஐஸை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு ஜோடி நம்பர் வரலாம். ஏதாவது ஒரு நம்பர் பவர் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 87 54 70 61. சரிங்களா? 54 68 36 32 85. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. 50% சான்சஸ் இருக்குது. பாதிக்கு பாதி. ஏன்னா நம்மளுக்கு வந்து பவர் நம்பர் வந்துட்டு கிடைக்கல. இருந்தாலும் அதனால் நம்ம தெளிவாக 50-50 சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள்ஸ் கிடச்சிருக்குது. அதனால் வந்தால் இந்த நம்பர் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. வந்தால் இதுவே வரலாம், இல்லைன்னா வேறு நம்பரும் டபுள்ஸாக வச்சு அடிக்கலாம், இல்லைன்னா வராமலையும் போயிடலாம். சரிங்களா? அப்படி வந்தால் 0 வரணும், 2 வரணும், 3 வரணும், 6 வரணுங்க. சரிங்களா? வரதுக்கு அந்த 6 வரணுங்கிறதுக்காக தான் இந்த 669 வந்தால் வரும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நான் சொல்கிற 6 நம்பர் 3 நம்பருக்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 9 இன்றைக்கி சி போர்டு, 4 சி போர்டு. 4க்கு நமக்கு 4 மேலே வைக்கலாம்னாலும் பரவாயில்ல. 4க்கு 9 6 1 2 7 இதுதான் வரணும். சரிங்களா?
4ஆம் நம்பருக்கும் இந்த நம்பர்கள் தான் வரணும். நாளைக்கு இதுலேருந்து 2 நம்பரோ 3 நம்பரோ கண்டிப்பாக உள்ளே வரணும். சரிங்களா? நேற்றுக்கு ஒரு நாள் வரலங்கிறதுனால அடுத்த நாள் வராதுனால கண்டிப்பாக நாளைக்கு வரும். திரு டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 623, 870, 321, 669, 861, 875, 361, 854. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டு. உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் கொஞ்சம் ஐடியா பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங் வாங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.